வணக்கம், நான் Dr.Hema fertility consultant at Oasis Fertility, Chennai. Symptoms not to ignore about your menstrual periods. அதாவது உங்களோட menstrual period சம்பந்தமான ப்ராப்ளம் வந்து எதனால் ஏற்படுது, அதற்கும் fertility issues இருக்கிறதுக்கும் சம்மந்தம் இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ menstrual ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து ஒரே டைப்பான ப்ராப்ளம்ஸ் கிடையாது. ஸோ menstrual பீரியட்ஸில் வந்து டிஃப்ரெண்ட் இஷ்யூஸ் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மோஸ்ட் காமன் menstrual சிம்டம் என்னென்னா irregular பீரியட்ஸோடு இருக்கிறது. அதாவது இந்த irregular பீரியட்ஸ் அப்படின்னு எப்போ சொல்கிறோம் அப்படின்றதும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ irregular பீரியட்ஸ் அப்படின்றது வந்து விமெனுக்கு வந்து ஒரு 21 நாட்களுக்கு குறைவாகவே வந்து பீரியட்ஸ் வந்துடுறது. ஸோ லெஸ் தென் 21 days வந்து சைக்கிள் லென்த் இருக்கிறதும் வந்து ஒரு irregular பீரியட் தான். அதே மாதிரி ஒரு பீரியட் லென்த் வந்து 35 daysக்கு மேலே எனி டைம் வர்றதும் வந்து irregular பீரியட் தான். அந்த மாதிரி பீரியட் வர்றது வந்து ஒரு வருஷத்தில் 8 சைக்கிளுக்கும் குறைவாக இருப்பதும் வந்து irregular பீரியட்ஸ். ஸோ இந்த மாதிரி irregular பீரியட்ஸ் இருக்கிறது வந்து இந்த சைக்கிள் லென்த்தில் இருக்கிற இஷ்யூஸ். அடுத்தது வந்து இந்த சைக்கிள் menstrual blood flowவில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா குறைவான blood flow இருப்பது. அதாவது ரொம்ப ஸ்கேண்டியாக ஒரு நாள் இல்லை 2 நாள் வந்து ரொம்ப கம்மியான ப்ளீடிங் இருப்பதும் வந்து ஒன் ஆஃப் த பீரியட் ப்ராப்ளம். அது இல்லாமல் ஹெவி ஃப்ளோ வர்றது. ஸோ ஹெவி menstrual ப்ளீடிங் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ப்ராப்ளம் வந்து விமெனுக்கு வந்து அதிகப்படியாக வந்து பேட்ஸ் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக சேஞ்ச் பண்ணுற நெசசிட்டி இருக்கிறது, நைட்டில் வந்து இன்பிட்வீன் எந்திரிச்சு சேஞ்ச் பண்ணக்கூடிய தேவை இருக்கிறது, இல்லைனா வந்து கூடவே வந்து நிறைய blood clots வந்து பாஸ் ஆகிறது எல்லாமே வந்து ஒரு ஹெவி menstrual ப்ளீடிங்கோட சிம்டம் தான். அது இல்லாமல் இது வந்து ப்ளீடிங்குரிய சிம்டம்னா சில விமெனுக்கு வந்து menstrual பீரியடோட பெயின் வந்து அதிகமாக இருக்கலாம். ஸோ menstrual பீரியட் ரிலேட்டட் பெயின் வந்து டிஸ்மெனோரியான்னு சொல்லக்கூடிய இந்த ப்ராப்ளம் வந்து அதிகமாக இருந்தாலும் அண்டர்லைங்காக வந்து ப்ராப்ளம் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது இல்லாமல் இருக்கிற பீரியட் ப்ராப்ளம் வந்து இந்த ப்ரீமென்ஸ்ட்ரல் சிம்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராப்ளம்ஸ். ஸோ ப்ரீமென்ஸ்ட்ரல் சிம்டம்ஸ் இருக்கும்பொழுது உங்களுக்கு பீரியட் ஆரம்பிக்கிறதுக்கு சில நாட்களுக்கு முன்பில் இருந்தே வந்து ஒரு பிரெஸ்ட் பெயின் இருக்கிறது, இல்லை வந்து மூட் ஸ்விங்ஸ் இருக்கிறது, இல்லைனா வந்து ஒரு எக்ஸசிவ் ஃபெட்டிக், எக்ஸசிவ் டயர்ட்னஸாக இருக்கிறது போன்ற சிம்டம்ஸ் வந்து பீரியட் வரதுக்கு முன்னாடியிலேருந்து ஆரம்பித்து கொஞ்சம் பீரியட் வந்தோடனே ஒரு ரிலீஃப் இருக்கிறது வந்து ப்ரீமென்ஸ்ட்ரல் சிம்டம். ஸோ இந்த ப்ரீமென்ஸ்ட்ரல் சிம்டம்ஸ் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும்பொழுதும் அது ஒரு பீரியட் இஷ்யூஸ். அது இல்லாமல் இன்டர்மென்ஸ்ட்ரல் ப்ளீடிங்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. அதாவது 2 பீரியட்க்கு நடுவில் இருக்கும்போது கொஞ்சம் ஸ்பாட்டிங் மாதிரி கொஞ்சம் ப்ளீடிங் ஆகிறதும் வந்து ஒரு சிம்டம் தான். அதுவும் வந்து இட் கேன் சிக்னல் அஸ் தட் குட் பி சம் அண்டர்லைங் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி பீரியட் சம்மந்தமாக இருக்க ப்ராப்ளம்ஸ் வந்து சைக்கிளோட லென்த்துலேருந்து, சைக்கிள் உங்களோட பீரியட் ஃப்ளோ அளவிலிருந்து, பெயின் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதமான பீரியட் ப்ராப்ளம்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ இந்த மாதிரி பீரியட் ப்ராப்ளம்ஸ் வந்து ஒரு பர்சிஸ்டண்ட்டாக இருக்குது அப்படின்னா இதுக்கும் ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம்ஸ் அண்டர்லைங்காக இருக்கிறதுக்கும் ஒரு லிங்க் இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா வந்து நிறைய gynaecological conditions that cause these menstrual period abnormalities really can affect your fertility also. ஸோ இதில் வந்து இந்த பீரியட் ப்ராப்ளமோட ப்ரெசென்ட் ஆகும்போது அண்டர்லைங்காக இருக்கிற ஒரு மோஸ்ட் காமன் ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாலிசிஸ்டிக் ஓவரி சிண்ட்ரோம். ஸோ PCOS அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இந்த கண்டிஷன் வந்து இன்றைய காலகட்டத்தில் நிறைய பெண்களுக்கு இருக்குது. ஸோ PCOS இருக்கும்பொழுது உங்களுக்கு நிறைய ஹார்மோனல் இம்பேலன்சஸ் இருக்கிறதுனால ரெகுலராக வந்து ஓவுலேஷன், அதாவது மாதம் ரிலீஸ் ஆக வேண்டிய எக்கு வந்து அந்த ஓவுலேஷன் மாதம் நடக்காமல் இருக்கிறமா ஆனோவுலேஷன் அப்படின்ற கண்டிஷன் PCOSனால இருக்கிறதுனால இந்த மாதிரி irregular பீரியட்ஸ் வந்து வரதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. அது இல்லாமல் இன்னொரு gynaecological ப்ராப்ளம் நினச்சிங்கன்னா இந்த எண்டோமெட்ரியோசிஸ்ன்னு சொல்லக்கூடியது, இந்த ஓவரியில் ஏற்படுற இந்த பெல்விஸ், யூட்ரஸ், அந்த பெரிட்டோனியம்னு சொல்கிற அந்த இன்னர் லைனிங் ஆஃப் த ஸ்டமக்கில் இருக்கிற இந்த எண்டோமெட்ரியோசிஸ் ப்ராப்ளம் வந்து பீரியட் இஷ்யூஸை ப்ரெசென்ட் பண்ணலாம். பிகாஸ் இட் காசஸ் ஓவுலேஷன் ப்ராப்ளம், இட் காசஸ் ஹைப்பர் ஈஸ்ட்ரோஜனிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய எக்ஸசிவ் ஈஸ்ட்ரோஜன் லெவல் வந்து அதிகமாக இருக்கிறதுனால பீரியட் இஷ்யூஸ் இருக்கலாம். ஸோ இது இல்லாமல் யூட்ரஸில் வர்ற கட்டிகள், அதாவது ஃபைப்ராய்ட் கட்டிகள் வரும்போது பீரியட் இஷ்யூஸ் வரலாம். அந்த மாதிரி சிலருக்கு வந்து யூட்ரஸோட இன்னர் கேவிட்டியில் வந்து பாலிப் இருக்கிறதுனாலையும் பீரியட் இஷ்யூஸ் வரலாம். இது இல்லாமல் இந்த மாதிரி யூட்ரஸில் இருக்கிற இந்த ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளம்ஸ் இல்லாமல் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்து ஜென்ரலாக இருந்தாலுமே இந்த மென்ஸ்ட்ரல் ப்ராப்ளம்ஸ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச இந்த தைராய்டு இஷ்யூஸ். ஸோ ஹைப்போ தைராய்டு இஷ்யூஸ் ஆஸ் வெல் அஸ் ஹைப்பர் தைராய்டு இஷ்யூஸ் ரெண்டுமே வந்து பீரியட் ப்ராப்ளம்ஸை வந்து கொடுக்கும். அது இல்லாமல் இந்த ப்ரொலாக்டின் அப்படின்னு சொல்கிற ஒரு ஹார்மோன் வந்து அதிகமாக இருந்தாலும் உங்களுக்கு இந்த பீரியட் இஷ்யூஸ் வரலாம். ஸோ பீரியட் இஷ்யூஸ் இருக்கும்போது அண்டர்லைங்காக இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம்ஸ் அண்டர்லைங்காக இருக்கும் அப்படின்றதுனால
என்ன மாதிரி நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு பேசிக்காக ஒரு பிளட் டெஸ்ட். ஸோ நிறைய ப்ளீடிங் ஆகிறதுனால நீங்கள் அனிமிக்காக இருக்கீங்களான்னு பார்க்குறதுக்கு, ஸோ அண்டர்லைங்காக தைராய்டு ப்ராப்ளம்ஸ் இருக்கான்னு பார்க்குறதுக்கு, ப்ரோலாக்டின் லெவல் ஹையாக இருக்கான்னு பார்க்குறதுக்குரிய பிளட் டெஸ்ட் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியம். இது இல்லாமல் இன்னொரு முக்கியமான டெஸ்ட் வந்து பெல்விக் அல்ட்ராசவுண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பெல்விக் ஸ்கேன். ஸோ இந்த ஸ்கேன் பண்ணுறது மூலமாக நம்மளால் யூட்ரஸ் அண்ட் பெல்விக் ஆர்கன்ஸ், அந்த ஃபெலோப்பியன் டியூப், அந்த ஓவரீஸில் இருக்கிற பெத்தாலஜி, அதாவது ஒரு ஸ்ட்ரக்சரலாக ப்ராப்ளம்ஸ் இருந்தால் நம்மளால் ஐடென்டிஃபை பண்ணி அதற்குரிய ட்ரீட்மெண்ட் நம்ம பண்ணும்போது உங்களோட பீரியட் ப்ராப்ளம்ஸில் இருந்து ரிலீஃப் கிடைக்கும்.